ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிருப்போம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வீட்டுல மிளகாத்தூள் இல்ல. அதனால அது ஹோல்சேல் கடை குஞ்சிப்பாடியில அங்கதான் போய் கொஞ்சம் மிளகா கொத்தமல்லி வாங்கிட்டு வரோம். அதை வாங்கிட்டு அரைக்கிற வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. வாங்க போயிட்டு வரோம். Even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 yo, go, go. நவுத்ரா மளிகை ஜாமான்லாம் பெருசாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு மிளகாத்தூள் இல்லைல்ல, நம்ம போய் இப்போ கடையில் வாங்கிட்டு வந்தோம். அதை நேற்று போய் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு காலைல தான் இது நம்ம இப்போ கொட்டி காய வைக்க போகிறோம். அதனால சரி எல்லாம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எடுத்துகிட்டு வந்தேன். நான் பாருங்கள் எல்லாம் அது தனித்தனியாக வாங்கிட்டு வந்தேன். மிளகா செம்மக்காரங்க. நேற்று நைட்டு வாங்கிட்டு வந்தோடனே நான் சட்னி அரைச்சேன். 4 மிளகா தான் வச்சேன். அதே நல்லா காரம். இப்போ நம்ம 1.5 கிலோ மல்லி வாங்கினோம். 600 கிராம் மிளகா வாங்கியிருக்கிறேன். நான் கொஞ்சம் காரமாக இருந்தால் குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 600 கிராம் வாங்கினேன். அங்கே பாருங்கள், நல்லா மிளகா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. நான் குறிஞ்சிப்பாடி போய் வாங்கிட்டு வந்தேன். மிளகா நல்லா பாருங்கள் எவ்வளோ சவப்பாக நல்லா சூப்பராக இருக்குது. இது நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சா மினிமம் நான் 3 மாதத்துக்கு வச்சுப்பேன். மிளகாத்தூள் 1.5 கிலோ மிளகா வாங்கியிருக்கிறேங்க. அதுக்கு காரம் நார்மலாக வேணும்னா அதுக்கு 1/2 கிலோ மிளகா போட்டால் போதும். எனக்கு கொஞ்சம் காரம் வேணுன்றதுனால 100 மிளகா நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். 100 கிராம் மிளகா நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன். அதனால் நான் 600 கிராம் வாங்கியிருக்கேன் மிளகா 1.5 கிலோ மல்லிக்கு. அது மட்டும் இல்லாமல் 100 மிளகு வாங்கியிருக்கிறேன், 100 பெருஞ்சீரகம் வாங்கியிருக்கிறேன், 100 சின்ன ஜீரகம் வாங்கியிருக்கேன், 100 வெந்தயம், 100 கடலைப்பருப்பு, மஞ்சள் 100. அது மட்டும் இல்லாமல் பெருங்காயக்கட்டி 1. இப்போ இது மட்டும்தான் நம்ம இதில் போட்டு அரைப்போம். சில பேர் துவரம்பருப்பு போட்டு அரைப்பாங்க. எனக்கு துவரம்பருப்புலாம் போடுறது பிடிக்காது. சில பேர் மிளகு ஜீரகம் மட்டுமே போட்டு கடலைப்பருப்பு மட்டும் போட்டு அரைப்பாங்க. நான் அது கூட பெருஞ்சீரகம் வெந்தயம்லாம் சேர்த்துப்பேன். குழம்பு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அரைச்சா. இந்தமாரி நீங்களும் ஒரு ட்ரிப்பு அரைச்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும். இதை இப்போ நம்ம வெயிலில் கொட்டி நல்லா காய வச்சுக்கலாம். நான் இப்போ மினிமம் 2 நாள் காய வைப்பேங்க. ஒரே நாளில் காய வச்சு அரைக்க மாட்டேன். நான் 2 நாளுக்கு நல்லா மிளகா இப்போ ஈரமாக தான் மடங்க இருக்கும்போது சத்தம் வராமல் இருக்குது. நான் நல்லா காய வச்சு இப்படி மடங்கினா மிளகா முழுகிடும். மொறுன்னு இருந்தால் தான் மிஷினில் போட்டால் மிளகாத்தூள் அவ்வளோ ஒரு சூப்பராக வரும். அப்போ தான் 3 மாதத்துக்கு அந்த வாசனையோட குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வடலூரில் இருக்கிறோம். ஆனால் குறிஞ்சிப்பாடியில் தான் போய் வாங்குவோம். இப்போ வடலூருக்கும் குறிஞ்சிப்பாடிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். பொருளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும், விலைக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது ஹோல்சேல் கடை. கல்யாண ஜாமான்லாம் மேக்சிமம் எல்லாம் அங்கே பாருங்களேன், ஹோல்சேல் பெரிய கடை தான் அது. மொத்த அங்கே சில்லறை கடைங்க வச்சிருக்கிறவங்க, கல்யாணத்துக்கு ஜாமான் எடுக்கிறவங்க எல்லாருமே அங்கே வாங்குவாங்க. போய் நின்னா அவங்களுக்கு எடுத்து கொடுக்க மாளாது. ஆனால் நேற்று நாங்கள் போன நேரம் நல்ல நேரமா என்னவோ, மழை வேறையா, அதனால கூட்டமே கிடையாது. போன உடனே டப்புன்னு நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இல்லைன்னா 1/2 மணி நேரத்துக்கிட்ட நிற்கணுங்க. அங்கே வாங்கறதுக்கே சொல்றதுக்கே 1/2 மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் நிற்கணும். ஆனால் நேற்று நாங்கள் போன நேரம் கடைன்னு பார்த்து அதுக்கு இல்லாமல் நான் கொஞ்சம் தான் வாங்கினேன். வீட்டுக்கு மல்லிகை ஜாமான் அவ்வளோக்கு வாங்கினேன். நாங்கள் போனோன்னா வீட்டுக்கு எண்ணெயிலேருந்து சோப்பு, ரவை எல்லாமே சேர்த்து வாங்கிடுவேன். ரவாலாம் இங்க பாத்தீங்கன்னா 30 ரூபாய் 1/2 கிலோ. அங்க வெறும் 20 ரூபாய் தான். 10 ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும். ஒரு பொருளுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் வருங்க. இதை நம்ம வெயில்ல கொட்டி தனித்தனியா மிளகா தனியா மல்லி தனியா இதுல மிளகு சீரகம்லாம் ஒரே தட்டுல நல்லா கொட்டி நல்லா பெருங்காய கட்டிலாம் நல்லா உடைச்சி அது சின்ன சின்னதா மிஷின்ல இப்படியே போட்டா திட்டுவாங்க. மிஷின் உடஞ்சிரும்னு சொல்லிட்டு அதனால இது சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சி உடைச்சி போட்டுருவேன். இதை மிளகு சீரகத்தெல்லாம் ஒரு நல்லா பெரிய தாம்பால் தட்டுல கொட்டி அது மாதிரி நல்லா பரப்பிட்டு இதை நல்லா ஒரு துணி வேஷ்டி வச்சிருக்கோம். புதுசா இதுக்குன்னே ஒண்ணு எடுத்து வச்சிருவாங்க. நான் அப்பப்ப அரைச்சிட்டு காய வச்சுட்டு அதை துவைச்சி எடுத்து மடிச்சு வச்சிருவேன். நானு அதை இப்ப மல்லி தனியா நம்ம மிளகாய் தனியா தான் அதை கொட்டி காய வைக்க போறோம். காய வச்சுட்டு இது நான் 2 நாளைக்கு காய வைப்பேன். 2 நாளைக்கு காய வச்சுதான் அப்புறம் ஈவினிங்ல தான் எடுத்து போய் அரைச்சிட்டு வருவேன். இப்போ நல்லா வெயில் நல்லா சூப்பரா அடிக்குது.
இதை வந்து நம்ம கொட்டி காய வச்சுட்டு 2 நாளைக்கு நான் மினிமம் 2 நாள் காய வைப்பேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ காய வைப்போம் வாங்க. தான் வந்து நான் சும்மா வீட்டுக்கு வந்து மிளகு சீரகம்லாம் வாங்கினாங்க. 1/4 கிலோ கடுகு 20 ரூபாங்க. இப்போ வந்து நான் 100 கடுகே 14 ரூபான்னு வாங்கினேன். அப்போ 1/4 கிலோ வந்து 20 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். மிளகுலாம் 50 மிளகு 40 ரூபா. இந்த சிக்கன் மசாலா கறி மசாலாலாம் வந்துங்க இங்கே வந்து கறி மசாலா இது வந்து எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் சிக்கனாக இருந்தாலும் சரி, மட்டனாக இருந்தாலும் சரி, வீட்டில் சன்னா குருமா வைக்கிறதா இருந்தாலும் சரி, நார்மலாகவே எனக்கு இந்தமாரி பசங்களுக்கு நான் எக் ரைஸ் தின்றனா இருந்தாலும் அதில் போடுவேன். இது மேக்ஸிமம் அந்த கறி மசாலா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். சிக்கன் மசாலா வந்து சிக்கன் மட்டும்தான், சிக்கனுக்கு பிரியாணிக்கு அந்தமாரி ஐட்டம் தான் போடுவேன். காஷ்மீர் மிளகாத்தூள் வந்து ரேர் தாங்க. கொஞ்சம் அந்த கலருக்கோ கொஞ்சம் காரம் தூக்கலாக கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். இப்போ இது 3மே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எம்ஆர்பி விலையே 26, 35, 30 ரூபா போட்டிருக்குங்க. இப்போ வந்து இது வந்து அங்கே எல்லாமே வெறும் 20 ரூபா தான். இங்கே எம்ஆர்பி விலை என்ன போட்டிருக்கோ அதே தான் இங்கே. ஆனால் அங்கே வந்து எல்லாமே 20 ரூபா தான். அந்தமாரி பார்த்தீங்கன்னா நெய் வந்து இங்கே வந்து 45 ரூபா, அங்கே வெறும் 35 ரூபா தான் நெய். 50 நெய் உதய கிருஷ்ணா நெய் நல்லாயிருக்கும். நான் வந்து 100 வாங்காமல் 50 தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது வந்து இங்கே 45 ரூபா. நான் இப்போ தான் இடையிலே வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அங்கே வந்து வெறும் 35 ரூபா தான் நெய் போட்டிருக்குறாங்க. அப்புறம் வீட்டுக்கு கடலப்பருப்பு தோரம்பருப்புங்க. இங்கே வந்து 1 கிலோ தோரம்பருப்பு வந்து 120 ரூபா சொல்கிறாங்க. அங்கே வந்து 1/2 கிலோ 90 ரூபா. அதனால் 1/2 கிலோ மட்டும் வாங்கிட்டு வந்தேன். கடலப்பருப்பு 1/4 கிலோ 20 ரூபாங்க. கடலப்பருப்பு சின்ன ஜீரகம் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் வீட்டுக்கு துணி சோப்பு 2 வீட்டில் இருக்குங்க சோப்பு. சரி இவ்வளோ தூரம் போயிட்டு மீன் சுற்றி 2 சோப்பு மட்டும் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மஞ்சத்தூள் இதனால நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு நான் ரொம்ப ஜாமான் வாங்கலை. நான் வீட்டில் கொஞ்சம் இருக்குது எல்லாமே. அதனால் இப்போ வீட்டுக்கு சும்மா இந்த கடுகு மிளகு வந்து மிளகா கொத்தமல்லி தாங்க நான் வாங்க போனேன். எனக்கு வந்து நான் எப்போதுமே 2 மாதத்துக்கு ஒரு டைமே இல்லை 3 மாதத்துக்கு ஒரு டைமே நான் குறிஞ்சிப்படி தான் போய் மிளகா கொத்தமல்லி வாங்கிட்டு வருவேன். மெயினாக நான் அதுக்கோசரம் தான் போனேன். அப்போ வீட்டில் சின்ன சின்ன ஐட்டம் தான் எதுவும் இல்லை, மற்றபடி எல்லாம் இருக்குது வீட்டில். அதனால இது மட்டும்தான் நான் வாங்க. இன்னைக்கு இந்த மிளகா கொத்தமல்லியை கட்டிட்டுங்க. இன்னைக்கு ஃப்ரைடே. அதனால வந்து இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து சாம்பார் தான். மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார், உருளைக்கிழங்கு, அப்பளம், ரசம் தாங்க இன்னைக்கு. அது இல்லாமல் பூ வர வந்துருச்சு. பூ வர நான் கட்டணும். பசங்களை பூ கட்டிட்டு அப்புறம் 4 மணிக்கு போய் பசங்களை வர கூப்பிட்டு வந்ததாங்க. இதை வாரியெல்லாம் வைக்கணும். வெய்ய அடிக்குது நல்லா. இப்போ போய் நம்ம கூட்டிட்டு வந்துடலாம். ஜாமான் எடுத்து வைக்கிறியா? ஜாமான் எடுத்து வைக்கிறியா? எங்க ஊத்துறா கிளம்பிட்டா? தம்பிங்களை ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர போறாங்க. ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வர போறியா? மணி ஆயிடுச்சுல்ல. மணி 4 ஆகுது. கூப்பிட்டு வரணும். மணி 4 ஆகுது. பசங்க வேற வழியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு வந்துடுறேன். கொத்தமல்லாம் காய வச்சிருக்கேங்க. மழை வேற நேத்தே நல்லா செம்ம காத்துங்க. ஒரு மழை வேற உடச்சிக்கிட்டு இருக்கு. அது எடுன்னா இவர் எடுக்காம இருக்கிறாரு. நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும். எப்படி இன்னும் நான் இன்னைக்கு இன்னும் அந்த அளவுக்கு வெய்ய அடிக்கல. இன்னும் சன்னாய் 2 நாள் காய வச்சுதான் திங்கக்கிழமைக்கு தான் எடுத்து போய் ரைஸ் மில்ல அரைப்பேன். உங்களை கூப்பிட்டு வந்துட்டுமா? காத்து வேற நல்லா அடிக்குது. நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். அவங்கள்ட்ட பேசிட்டு நான் செருப்பே போடாம போறேன். வண்டிலாம் சூப்பரா தள்ளுற. 5 வருஷம் சர்வீஸ் இருக்குல்ல. வண்டி குடும்பம் தள்ள தெரியாம இருப்பேன். இல்ல வண்டியை ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளுற மாதிரி இருந்தது, அதனால கேட்டேன். ஜாமான்லாம் வழியில இருந்ததா, அதனாலதான். நல்லா வண்டி ஓட்ட கத்துக்கிட்டியா நீனு? ஓட்டுவாங்க. என் பசங்களை மட்டும் வச்சு ஓட்டுவேன். என்ன கடைசி வரையும் வச்சு ஒரு நாள் கூட ஓட்ட மாட்டுற? நீதான் வரவே மாட்டீங்க. உயிர் மேல அவ்வளவு ஒரு பயம். சரி பார்த்து போயிட்டு வா. நான் போயிட்டு பசங்களை போய் கூப்பிட்டு வரேன். மணி சரி ஓகே, பொறுமையா போ. மிளகா கொத்தமல்லி பாருங்க எவ்வளோ சூப்பராக 2 நாளாக நல்லா காய வச்சுட்டாங்க பாருங்க. நல்லா மிளகாலாம் நல்லா மொறு மொறுன்னு இருக்கு.
வந்து இதை போய் நம்ம இப்போ அரைச்சிட்டு தான் வர போகிறோம். இன்னும் 2 நாள் நல்லா காய வச்சு அரைச்சி வச்சா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தனியாக பாருங்கள், மிளகு, சீரகம், மஞ்சள், பெருங்காயக்கட்டு எல்லாம் வந்து தனியாக அது காய வச்சுட்டேன். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். என்ன உத்ரா, என்ன பண்ற? என்ன வாளிலாம் என்னக்க பெருசா இருக்கு. வாளியில என்ன வச்சிருக்கிற? ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது வச்சிருக்கியா சாப்பிட்ற மாதிரி? ஏதாவது வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணியா இன்னைக்கு? தட்டில் போட்டு தட்டா இல்லை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு அப்புறம் தட்டில் போட்டு தட்டா? ஏன் நீ சொல்றத பார்த்தா ஏதோ நீங்க தான் முதல்ல சாப்பிடணும். முத சாப்பிடணுமா? என்ன அப்படி எனக்கோசம் ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சிருக்கியா? கோசம் வாளி நிறைய செஞ்சிருக்கிறேன். அப்படியா? ஆமா. எனக்கோசமேவா? ஆமா, உண்மைதான். ஓ, என் மேல அவ்வளவு பாசமா இருக்கிற நீனு. சரி, காட்டு பாக்க என்ன செஞ்சிருக்கிற எனக்கோசம்? நான் செஞ்ச 4 நாள் வேலைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. 4 நாள் வேலை அப்படின்னா சாப்பிடுற பொருள் 4 நாளா செஞ்ச நீங்க? சூப்பரான அப்பா, வாசனையே செமையா அடிக்குது பாருங்க. மிளகாத்தூள் வச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க வேற டெய்லிக்கு மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் செய்ய சொல்றீங்க. அதுக்கு நம்ம வீட்டுல அரைச்சு வச்சாலும் மிளகாத்தூள் சூப்பரா இருக்கும். மிளகாத்தூளை தான் 3 நாளா கஷ்டப்பட்டு அரைச்சி. வெயிலே சரியா அடிக்கலங்க. விட்டா வெய்ய அடிச்சு காய வச்சு அரைச்சிட்டு ஒரு வழியாவும் வேலையை முடிச்சுட்ட. ஓகே, இதுதான் இப்ப ஸ்நாக்ஸ் உங்களுக்கு. ஸ்நாக்ஸா? இது காத்து போவாத நல்லா மூடி வைக்கணும், அப்பதான் நல்லா வாசனையா இருக்கும். எத்தனை நாளைக்கு வரும் நம்ம வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு மினிமம் 3 மாசத்துக்கு 3 மாசம் 4 மாசம் அதுக்கு மேல வராது. இந்த மாரி கடையில வாங்காம இந்த மாரி வீட்டுல அரைச்சி செஞ்சு பாருங்க. குழம்பு வைங்க. குழம்பு வச்சாலும் சூப்பரா இருக்கும். ஒரு மீன் குழம்போ, ஒரு புளி குழம்போ, ஒரு கறி குழம்போ வச்சாலும் அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். கடையில வாங்குறது வந்து நானும் கடையில வாங்கி யூஸ் பண்ணிருக்கேன். மண்ணாட்டம் இருக்கும், நல்லாவே இருக்காதுங்க. ஃபுல்லா வந்து ஒரு எப்படி சொல்றது, செங்காமட்டிய நசுக்கி வச்சு குழம்புல கரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனாலே நான் மிளகாத்தூள் காலி ஆகிறதுக்கு முன்னாடியே, 1 வாரத்துக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டு வந்து காய வச்சு அரைச்சிடுவேன். நான் மேக்சிமம் கடையில வாங்கவே மாட்டேன். நான் சின்ன மசாலா ஐட்டம் தான் வாங்குவேச்சு. மற்றபடி மிளகாத்தூள் மட்டும் நான் கடையில வாங்கவே மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது எனக்கு வாங்குறதே. இந்த மாரி நீங்களும் அரைச்சி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஒரு சூப்பரா இருக்கும். வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.